வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கத்தாரில் நிலவி கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு அரபு குடும்ப சண்டையை அவர்களே தீர்த்து கொள்ள வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரான் நாட்டுடன் அதிக நட்புறவு வைத்துள்ளதாகவும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தருவதாகவும் கூறி அரபு நாடான கத்தாருக்கு அதை ஒட்டியுள்ள சவுதி அரேபியா உட்பட பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எகிப்து நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. இதனால் கத்தார் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. தடையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுத்தது. இதையடுத்து 4 நாடுகளும் 13 நிபந்தனைகளை கத்தாருக்கு விதித்தன. அதில் ஈரானுடன் உள்ள தொடர்பை குறைத்து கொள்ள வேண்டும், அல் ஜசீரா டிவி ஒளிபரப்பை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. இந்த நிபந்தனைகளை கத்தார் ஏற்க மறுத்துவிட்டது. இதனால் அந்த நாடுகளுக்கு இடையே மோதல் போக்கு மேலும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து அமெரிக்கா இரு தரப்பினரையும் சமரசப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு மந்திரி ரெக்ஸ் தெரிவிக்கையில், கத்தாருக்கு 4 நாடுகளும் விதித்துள்ள நிபந்தனைகள் நிறைவேற்ற முடியாத ஒன்றாகவே உள்ளது. எனவே நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். தீவிரவாதிகளை ஒடுக்குவது போன்ற விஷயங்களில் அந்த நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து முடிவுகள் எடுக்க வேண்டும். இதற்காக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசமாக செல்ல வேண்டும். மோதல் போக்கை வளர்விடக்கூடாது என்று கூறினார். அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறும்போது, இந்த நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை குடும்ப சண்டை போன்றது, அதை அவர்களே பேசி தீர்த்து கொள்வார்கள் என்று கூறினார். இந்த மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.